இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாலும் ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சினைக்கு முழுமையான தீர்வு காணப்படாததால் கச்சா எண்ணெய் சப்ளை இன்னும் சீரடையவில்லை. இதற்கிடையே டெல்லியில் நடந்த பஸ் வேர்ல்ட் இந்தியா 2026 உச்சிமாநாட்டில் பங்கேற்ற மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பசுமை எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதன் அவசியம் குறித்து பேசினார். நாட்டின் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு இனி எந்த எதிர்காலமும் கிடையாது. வாகன உற்பத்தியாளர்களும் போக்குவரத்து நிறுவனங்களும் பசுமை எரிசக்தியை நோக்கி தங்கள் பயணத்தை விரைவுபடுத்த வேண்டும். டெல்லி, மும்பை போன்ற பெருநகரங்களில் காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக நாம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது. இவற்றை தவிர்க்க பசுமை எரிசக்தியை நோக்கிய பயணத்தை விரைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நீண்ட காலமாக பயன்பாட்டில் உள்ள பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது. இனி பழைய வகை வாகனங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. அதேபோல் நீண்ட தூர பயணங்களுக்கு ஹைட்ரஜன் எரிபொருள் பயன்பாடு மட்டுமே சிறந்த தேர்வாக இருக்கும். டெல்லி, ஆக்ரா, மும்பை, புனே உள்ளிட்ட 10 முக்கிய வழித்தடங்களில் ஏற்கனவே ஹைட்ரஜன் பஸ் லாரிகளின் சோதனை ஓட்டம் துவங்கிவிட்டது. இதில் டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. பேட்டரி வாகனங்களை காட்டிலும் ஹைட்ரஜன் வாகனங்கள் நீண்ட தூர பயன்பாட்டிற்கு சிறந்தது. எரிபொருள் நிரப்பும் நேரமும் குறைவு என்பதால் நீண்ட தூரம் செல்லும் வாகனங்களுக்கு ஹைட்ரஜன் எரிபொருள்தான் எதிர்காலத்திற்கான தீர்வு. இது தவிர எத்தனால், மெத்தனால், சிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு, எல்என்ஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பன்முக அணுகுமுறையை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரத்திற்காகவும் இந்த மாற்றத்தை நாம் ஏற்றாக வேண்டும். இறக்குமதி எரிபொருட்களை சார்ந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என கட்கரி பேசினார். பசுமை எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் காற்று மாசை குறைக்கவும் எதிர்காலத்தில் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பை படிப்படியாக அதிகப்படுத்த மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் உள்ள மோட்டார் வாகன விதிகள் 1989 புதிய திருத்தங்கள் செய்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வரைவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் கருத்துக்களை ஆய்வு செய்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி அறிக்கை விரைவில் வெளியாகும் எனவும் அரசு அறிவித்துள்ளது.